பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்கா குல்ஃபி. மிஷின் எதுவுமே யூஸ் பண்ணாமல் வீட்லேயே எப்படி ஒரு மட்கா குல்ஃபி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மட்கா குல்ஃபி வந்து நான் மேங்கோ யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்றது வாங்க பார்க்கலாம். மட்கா குல்ஃபி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்த்துடலாம். அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். இது வந்து 250 ml ஃப்ரெஷ் க்ரீம். இதில் நான் 200 ml வந்து இந்த ஐஸ்கிரீம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். இதில் நீங்கள் எந்த பிராண்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மாம்பழத்தை அதே மாதிரி ஸ்கின் பீல் பண்ணிவிட்டு அதோட பல்ப்பை 2 ஹவர்ஸ்க்கு ஃப்ரீசரில் வச்சுருங்க. 2 ஹவர்ஸ்க்கு இது வந்து ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது ஃப்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஃப்ரீஸ் பண்ண மாம்பழம் எடுத்திங்கன்னா தான் ஐஸ்கிரீம் வந்து நல்லா வரும். ஒரு 1/4 கப் பால் எடுத்துக்கோங்க. 200 ml கண்டென்ஸ் மில்க் எடுத்துக்கோங்க. க்ரீம் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ ஈக்குவல் அமௌண்ட் கண்டென்ஸ் மில்க். அப்புறம் கொஞ்சம் நான் நட்ஸ் எடுத்திருக்கேன், பாதாம். அப்புறம் 2-3 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் இன்றைக்கி நம்ம மட்கா குல்ஃபி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப மினிமம் இன்க்ரீடியன்ட் தான் இதுக்கு நம்மளுக்கு தேவைப்படும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாம்பழத்தை நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து ஒரு ஃபோக் யூஸ் பண்ணி கட் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ண போகிறோம். இதுதான் இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ மாம்பழத்தை நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஐஸ்கிரீமில் நல்ல கன்சிஸ்டன்சி வரும். நீங்கள் வெறும் பல்ப் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப வாட்டரியாக இருக்கும். அதனால ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ராட்லலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஃப்ரோசனாகவே கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஃப்ரோசனே கிடைக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்தியாவிலலாம் இது நம்மளுக்கு மாம்பழமாக கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா பிளெண்ட் பண்ண போகிறோம். மாம்பழத்தை ஒரு 2 நிமிஷம் நான் பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமாவும் இன்னும் வந்து மாம்பழத்தோட பீசஸ் எல்லாம் இன்னும் உடையலை. ஸோ இப்போ வந்து இதை நான் ஒரு ஃபோக் வச்சு இந்த ஐஸ் கட்டி எல்லாத்தையும் நான் உடச்சி விட்றேன் கொஞ்சம். அதே மாதிரி மாம்பழமும் க்ரீமும் ரெண்டுமே வந்து நல்ல ஜில்லுன்னு இருக்கணும். அப்போ தானே உங்களுக்கு ஐஸ்கிரீம் கன்சிஸ்டன்சி நல்லா வரும். இப்போ இதில் ஒரு 1/4 கிளாஸ் நீங்கள் பால் சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். பால் போட்டு இந்த மாம்பழம் பாருங்கள் எவ்வளோ க்ரீமி ஆயிடுச்சுன்னு. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எப்போ வரும்னா மாம்பழம் உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆயிருந்தால் மட்டும்தான் வரும். அடுத்தது அதில் கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கண்டென்ஸ் மில்கோட ஸ்வீட் வந்து பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதில் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகரும் சேர்த்துக்கலாம். பவுடர் சுகர் இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஜீனியை நீங்கள் மிக்சியில் ஊட்டிட்டு அந்த பவுடர் இதில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கிறிஸ்டல் மாதிரி நிற்காது. அடுத்ததாக அதில் ஏலக்காவோட விதை சேர்த்துக்கலாம். ஏலக்காவோட தோல் எடுத்துகிட்டு அதோட விதையை மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு 2-3 ஏலக்காய் அதில் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் மறுபடியும் மிக்சியில் ஒரு 2 நிமிஷம் ஓட்டலாம். அடுத்து லாஸ்ட் இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கலாம். ஸோ க்ரீம் எப்போயுமே லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி க்ரீம் சேர்த்துக்கும் போது க்ரீம் நல்லா ஜில்லுன்னு இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ இந்த 250 ml க்ரீமில் வந்து 200 ml க்ரீம் இதில் நான் யூஸ் பண்ணிட்டேன். க்ரீம் சேர்த்ததுக்கப்புறமா இதை மறுபடியும் பிளெண்ட் பண்ணணும். நீங்கள் வந்து எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து பிளெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம் நல்லா வராது. க்ரீம் வந்து எப்போயுமே லாஸ்ட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறமா பிளெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஐஸ்கிரீம் நல்லா வரும். இப்போ இதை நம்ம ஒரு 3 to 4 minutes வரைக்கும் பிளெண்ட் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். க்ரீம் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இதோட கன்சிஸ்டன்சி. ஸோ நல்லா உங்களுக்கு ஃப்ளஃபியாக இருக்கும். 3 to 4 minutes இதை வந்து மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இப்போ இதை நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இங்கே நான் வந்து 2 மட்கா வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதில் தான் நான் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம இதை ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட மட்கா இல்லைன்னா நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் மவுல்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பேப்பர் கப்பில் கூட நீங்கள் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பேப்பர் கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருக்குது இல்லையா, அந்த ஸ்டிக் நீங்கள் வச்சுட்டு ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். பேப்பர் கப்பை அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு குல்ஃபி ரெடி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இதுக்கு தேவைப்படுற நட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாதாம் அண்ட் பிஸ்தா வந்து நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ குல்ஃபி மிக்சரை இந்த மாதிரி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா இது கார்னிஷ் பண்ணிடலாம். ஸோ பாதாமோட தோல் எடுத்துகிட்டு நீளமாக கட் பண்ணி இந்த மாதிரி கார்னிஷ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம இதில் பிஸ்தா ஸ்லைஸ் பண்ணி போட்டுடலாம். பிஸ்தாவும் வந்து நீங்கள் ஊற வச்சுருந்தீங்க அப்படின்னா கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து பாதாம் மட்டும் தான் ஊற வச்சுருந்தேன். ஸோ பிஸ்தா வந்து நான் ஸ்லைஸ் பண்ணிடுறேன். ஸ்லைஸ் பண்ணி இதே மாதிரி 2லையும் கார்னிஷ் பண்ணிடலாம்.
ஹோம்மேட் மட்கா குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. எந்த ஒரு மிஷினும் யூஸ் பண்ணாமல், எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸும் யூஸ் பண்ணாமல் வீட்லேயே ஒரு சூப்பரான மட்கா குல்ஃபி நம்மளுக்கு ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி ஒரு மட்கா குல்ஃபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீக்கெண்டில். இதை இப்போ நம்ம 8 ஹவர்ஸ்க்கு ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். இப்போ இதை நான் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுறேன், ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஒரு 8 ஹவர்ஸ்க்கு அப்புறமா இதை நம்ம பார்க்கலாம் இது எப்படி வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்குன்னு. 8 ஹவர்ஸ் ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா என்னோடய மட்கா குல்ஃபி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இதே நீங்கள் பேப்பர் கப்பில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்படியே பேப்பர் கப்பை வந்து சிசர் வச்சு கட் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து குல்ஃபி மாதிரி ஃபார்ம் ஆயிரும். ஸோ இதே மாதிரி ஒரு மட்கா குல்ஃபி ரெசிப்பியை உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த ரெசிபி எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் அண்ட் ஸ்வீட் ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். Thank you so much for watching. Bye.